ஆனா இவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வித்தியாசமா பண்ணியிருக்கிறோம். மரத்தால செஞ்ச மாதிரி இருக்கும். உங்க ஊர்ல வந்து கல்யாணம் ஆகாத பசங்க பொண்ணுங்க அதிகமா இருந்தாங்கன்னா இந்த விநாயகரை எடுத்துட்டு போங்க. இவர் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சமுக கணபதிங்கிறது இலவசமா தரோம். இது வந்து நம்ம சேனல்ல பாத்துட்டு வரவங்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு பண்ணி தரோம். உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து சில புக் பண்ணிட்டு டெலிவரி எடுக்கும் பொழுது உங்களுக்காக மரக்கன்று கொடுக்குறோம். கல்யாண கணபதி. ஆமா, கல்யாணம் ஆகாத பசங்களை மொட்டை பசங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க எத்தனை அடி சிலைங்கண்ணா இருக்கு? இங்க ஒரு 100 சிலைக்கு மேல இருக்கு. நம்ம பக்கம் விநாயகர் கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவோம். ஆனா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி சித்தி புத்தின்னு சொல்லி 2 சம்சாரம் இருக்கு. இது வந்து 9 அடிங்க. இதோட விலை பாத்தீங்கன்னாக்கா தாயாரும் தந்தையாரும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு பத்மன் பேரத்துல இருக்கிறாரு. 3 பக்கமும் சிங்கத்தோடய வச்சிருக்கிறோம். அதனால புலிவாகனத்துல இருக்கிற கொண்ட வந்து ஆண்டாள் கொண்ட கிரீடம். இதோட ஹைட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 13 அடி வரும். ஆமா, பாம்பே ஸ்டைல்ல பண்றதுதான். பாம்பேல இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்க பிரத்யேகமா பண்ணியிருக்கிறோம். ஆமா, சின்ன சிலைக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் வச்சு பாம்போட இந்த வருஷம் டிஃபரெண்டா பண்ணி கொடுத்துருக்கோம். வணக்கம்ண்ணா. நண்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நண்பா. ஆனா நம்ம கடை பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்க லொகேட் இருக்குங்கிறத வியூவர் சொல்லுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு சின்ன சக்தி. நம்ம கடையோட பேரு சிற்ப கடல். பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடியிலிருந்து குமாரபாளையம் போற வழியில செட்டிப்பட்டி மோட்டூர்ல இருக்கு. இது வந்து நீங்க கூகுள்லயே கூட சிற்பக்கடல் போட்டீங்கன்னா நம்ம லொகேஷன் வந்துடும். இது தமிழ்நாட்டிலேயே வந்து முதன்முறை ISO வாங்கி இருக்கிற ஒரு சிறப்பான நிறுவனம். நம்ம கிட்ட எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி இருக்கு விநாயகர் சிலை? நம்மகிட்ட பாத்தீங்கன்னாக்கா அரை அடியில இருந்து எல்லா மாடல்ல இருக்கு நண்பா. நீங்க என்ன அளவு கேட்டாலும் நம்ம கொடுக்க தயாரா இருக்கிறோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு உட்பட்டு அதில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல் நெறிமுறை ஏற்ப பண்ணிட்டு இருக்கிறோம். 100% ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி சிலை நம்ம கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கிழங்கு மாவுல பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, கிழங்கு மாவு பேப்பர் குள்ள வச்சு பண்றோம். 100% ஆர்கானிக்கா இருக்குது. இது வந்து மக்களுக்கும் மண்ணுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில பண்ணிட்டு இருக்கிறோம். பெயிண்டிங் எல்லாமே வந்து வாட்டர் கலர் பூசுறோம். ஃப்ளவர்சன் பவுடர்ல வாட்டர் கலர் தான் பூசுறோம். அது பூசும்போது என்னன்னாக்கா உங்களுக்கு தண்ணி மாசுபடாது. இந்த கிழங்கு மாவு வந்து மீனுக்கு நல்ல உணவா மாறுது. களிமண்ணிலேயே இருக்குது. களிமண் பாத்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து பிளாஸ்டர் பாரிஸ், எனாமல் பெயிண்ட் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமும் பயன்படுத்தாம 100% ஆர்கானிக்கா பயன்படுத்துறோம். தமிழ்நாட்டிலே முதன்முறை ISO வாங்கி நடத்தக்கூடிய ஒரே நிறுவனம் நம்மளதான். இந்த துறைக்கு வந்து நம்ம ஸ்டேட் அவார்டு, டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, அப்துல் கலாம் விருது, சவுத் ஏசியன் இன்டர்நேஷனல் அவார்டு, ஒளிரும் நட்சத்திர விருது, தொழில் சாதனையாளர் விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் நம்ம நிறுவனம் வாங்கியிருக்குது. அது போக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து TN ரைட்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு லான்ச் பண்ணாங்க. அதில் கூட நம்ம கம்பெனி தேர்வாயிருக்குது. இந்த மாதிரி பல விருதுகள் வாங்கியிருக்குது. ஒரு தரமான விநாயகரை கொடுத்துட்டு இருக்கிற மக்களுக்காக. இப்ப இந்த வருஷம் வந்து நீங்க வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா வர ஆடி 1 புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆடி 1 வந்து வர 17ஆம் தேதி ஆடி 1 புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 17ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வந்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆடி 1 இருந்து ஆடி 18 வரைக்குமே ஆமாங்க, ஆடி 18 வரைக்கும் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்னன்னாக்கா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லயே 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு விலையும் ரேட் கம்மியா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி பண்ற இடத்துலயே வியாபாரம் பண்றோம். மிக குறைந்த விலையில கொடுக்குறோம். என்னோட ரேட்டிங் நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க தேடினாலும் கிடைக்காது. அதுக்கு நாங்க உத்தரவாதமா கொடுக்குறோம். 3 அடி என்ன விலை வருது? நம்மகிட்ட 3 அடி சிலை பாத்தீங்கன்னாக்கா 2500 ரூபா வருதுங்க. ஒரு 10 அடினா 10 அடி சிலை பாத்தீங்கன்னாக்கா ஒரு 11,000 இருந்து 13,000 அவ்வளவுதான் வருங்க. அவ்வளவுதான். ஆமா, இது எதனால நான் ரேட் கம்மியா தரேன்னாக்கா எல்லாரும் வாங்குற அதே இடத்துல தான் நம்மளும் மாவு வாங்குறோம், அதே பொருள் தான் பண்றோம். ஆனா எப்படி நம்ம ரேட்டு கம்மியா கொடுக்குறோம்? எல்லாம் நம்ம கிராமத்தை சார்ந்த மக்களே வேலை செய்யறாங்க. விவசாயம் செய்யறவங்க, அவங்களுக்கு விவசாயத்தோட நம்மளுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமா கொடுக்குறோம். அயலுக்கு ஒரு வருமானமா இருக்கு. இன்னொன்னு, என்னோட சொந்த இடத்துலயே செட் இருக்கு. எனக்கு இடத்துக்கு வாடகை கிடையாது. நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண தேவை. அந்த டிரான்ஸ்போர்ட் கிடையாது. இது எல்லாத்தையும் வந்து மக்களுக்காக நாங்க சலுகையா கொடுத்துறோம். எனக்கு உண்டான லாபத்தை வச்சு பண்றோம். ஒரு 25 குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரமா பண்றோம். அப்படிங்கிறப்ப என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த ரேட்டு சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறோம். இடைத்தரகர் இல்லாம கொடுக்குறோம். நம்ம கிட்ட என்ன மாடல்லாம் இருக்கு? இந்த வாட்டி ஸ்பெஷலா வந்து வித்தியாசமான விநாயகர்ல நம்ம சிற்பங்களை அறிமுகம் பண்ணோம். இந்த வருஷமும் பாத்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் மேல உற்சவரா போற மாதிரி இருக்கு. உற்சவர் கணபதி போட்டிருக்கிறோம். ஆதிசேஷ கணபதி போட்டிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கிருஷ்ணரோட அவதாரம், ராமரோட அவதாரம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல நம்ம சிற்பங்களோட விசேஷம் என்னன்னாக்கா கல்யாண கணபதி ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஊர்ல வந்து அதிகப்படியான பொண்ணோ பையனோ கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வாங்க. கல்யாண கணபதினு ஸ்பெஷலா வச்சிருக்கோம். அந்த கல்யாண கணபதி நீங்க வச்சு வழிபாடு பண்ணும்போது ஊர்ல அதிகப்படியான திருமணம் நடக்கும். இப்ப வர பூஜையில இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இதுக்கு உத்தரவாதமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. நம்ம வந்து கோயில் ஸ்தபதியா இருக்கிறதுனால எல்லாமே ஆகமத்துக்கு உட்பட்டு எல்லா விநாயகரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகமத்தை மீறி எந்த விநாயகரும் போகாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விநாயகருக்கும் வருஷம் சில நீங்க டெலிவரி எடுக்கும்போது தங்க ஊசி வெள்ளி ஊசியில கண் திறந்து கண்ணை கட்டி
கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம சிற்பக்கடல் தான். அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலா பூஜை எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சிலையை வந்து முழுமையா கொடுக்குறோம்னாக்கா சிலையை செஞ்சதா போதாது, அதுக்கு வர்ணம் பூசிட்டா போதாது, அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கணும். இது வந்து நான் சொல்லல, ஆகமம் சொல்லுது. ஏன்னா நான் ஸ்தபதிங்கிறதுனால அந்த வேலையெல்லாம் முழுமையா தெரியும். அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி, ஓகே. நம்ம கிட்ட இருக்க ஒரு சில மாடல் வந்து நம்ம யூஎஸ் காமிங்க. நம்ம கிட்ட இருக்கு நிறைய மாடல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளவு மாடல் இருக்கும், எவ்வளவு கலெக்ஷன், எவ்வளவு பீசஸ் இருக்கும்? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கு. அதுல மாடல் பாத்தீங்கன்னா ஒரு 400-450 மாடலுக்கு மேல வச்சிருக்கோம். நம்மளால அவ்வளவு நம்ம வீடியோல கொண்டு வர முடியாது. கண்டிப்பா. அதனால ஒரு சில மாடல், புது மாடல் வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக காமிங்க. கண்டிப்பா காட்டலாங்க. சரி, வாங்க. ஓகே வாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெகுலரா பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவரை பத்தி சொல்லுங்க. இவர் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சமுக கணபதிங்கிறது. இவர் பாத்தீங்கன்னாக்கா மங்களகரமா மஞ்சள்ல இருக்கிறாரு. இது வந்து பிரதான விநாயகர். அவருடைய வலது பாகத்துல பாத்தீங்கன்னாக்கா நரசிம்மர், சிவபெருமான். அவருடைய இடது பாகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர், பிரம்மா. இவரோட வாகனத்துக்கு பாத்தீங்கன்னா சைட்ல சிங்கம் இருக்கு, அந்த பக்கம் பெருமாளுடைய வாகனமான கழுகு இருக்கு. ஆமாங்க. இது வந்து 10 அடிங்க. ஆமா, இந்த சிலை பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. இவர் பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து மகாவிஷ்ணுவோட கலர்ல இருப்பாரு. இவர் வந்து நர்தன கணபதினு பேரு. இவருக்கு 2 பக்கமும் வாகனம் இருக்கும். சிங்கம், மானு, இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இவரோட மேல பாத்தீங்கன்னா கூட சிகையில வந்து கிரீடம் வந்து தலப்பாவில வச்சிருக்கிறோம். இதுக்கு என்ன வேலைப்பாடலாம் இருக்கு. இதுல இருக்கிறது எல்லாமே ஒரு 60% தான் வேலை முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் முடிச்சு கோல்டு சிக்கனெல்லாம் பண்ணி அதோட அலங்காரம் பண்ணும்போது இதோட லட்சணம் சூப்பரா இருக்கும். இது வந்து 9 அடிங்க. இதோட விலை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10,300 வருதுங்க. பாத்தீங்கன்னாக்கா ஆதிசேஷ கணபதினு சொல்றது 5 தலை பாம்போட இருப்பாரு. இவருடைய வலது பக்கத்துல ஆஞ்சநேயரும், இடது பக்கம் அவருடைய தாயாரான பார்வதியோட இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும். ஆமாங்க. இது வந்து 9 அடிங்க. இதோட இது பாத்தீங்கன்னா 10,500 வருங்க. ஆமா. இவர் பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து மயில் வாகனத்துல இருக்கிறாரு. கருடாழ்வார் கணபதினு இவரோட பேரு. இவங்க கழுகுல இருக்கு, மயிலர் இருக்கு, அன்னபக்ஷியில இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமா இதுல இருக்கிறோம். இவருக்கு அழகே பாத்தீங்கன்னாக்கா இவருடைய காது தான். இதெல்லாம் வந்து அப்படியே அந்த கிளிப்பச்சை கலர்ல இருக்கு. இது என்ன வேலையெல்லாம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பசுமையான விநாயகரா இருப்பாரு. இதோட ஹைட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 அடி. இதோட ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10,000 ரூபாய் வருதுங்க. இவர் பாத்தீங்கன்னாக்கா சிம்ம வாகன கணபதிங்கிறது 3 பக்கமும் சிங்கத்தோடய வச்சிருக்கிறோம். ஆமா, இது வந்து இந்த வருஷம் ஸ்பெஷலா கொடுத்துருக்கிறோம். ஆமா, மேக்சிமம் ஒரு சிங்கம் இருக்கும், இல்ல 2 பக்கம் சிங்கம் இருக்கும். இவர் முழுமையா பீட முழுக்கவே ஆமா 3 சிங்கத்தோட வித்தியாசமா இருக்கு. இவரோட லட்சணமும் நல்லா இருக்கும். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 9,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 7 அடிங்க. ஆமாங்க. ரேட் அதிகமா இருக்கு. அதே வந்து ரெகுலர் மாடலுங்கிறப்ப கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். இதுல வந்து என்னன்னா நம்ம ஒவ்வொன்று வந்து ரேட் வந்து ஒரு சில சிலைகளுக்கு சொல்றோம், ஒரு சில சிலைகளுக்கு மாடலை பொறுத்து ரேட் இருக்கு. ஹைட்டு, கீழே இருக்கிற வாகனம், அதை பொறுத்து மாடல் இருக்கும். நன்றி. இவர் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டாள் கொண்டையோட விசேஷமான விநாயகர். அவரு தாமரையில பத்ம பீடத்துல தாமரையில உட்காந்துட்டு புலி வாகனத்துல இருக்கிறாரு. ஐயப்பனுடைய வாகனம் புலி, அதனால புலி வாகனத்துல இருக்கிறாரு. கொண்ட வந்து ஆண்டாள் கொண்ட கிரீடம். இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்ட்ல இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு கிருஷ்ணரோட கலர்ல பண்ணியிருக்கிறோம். கிரீடம் நார்மலா இருந்தா கூட இவருக்கு நந்தி வாகனம் கொடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி ஒன்னொன்னு வித்தியாசமான கலர்ல கொடுத்துருக்குறோங்க. வித்தியாச மாடல் இருக்கு, நம்மகிட்ட எல்லா வாகனத்துல இருக்கு. அதே போல எல்லா சைஸ்லயும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 அடி விநாயகர். 7 அடினா நம்மளுக்கு சுத்தமா அளவு 7 அடியே இருக்கும். அந்த மாதிரி நீட்டா பண்ணிட்டு இருக்கிறோம். கேட்கற கலரும் பண்ணி தரோம். ஆடி 1ல புக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு 10% ஆஃபர் பிளஸ் நீங்க கேட்கற கலரும் பண்ணி கொடுக்குறோம். இவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வித்தியாசமா பண்ணிருக்கிறோம். மரத்தால செஞ்ச மாதிரி இருக்கும். வந்து பாக்குறவங்க கூட என்ன மரத்திலேயே செஞ்சிருக்காங்க இவ்வளவு பெரிய விநாயகர், அந்த மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். ஆமாங்க, அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். இதோட லட்சணமே பாத்தீங்கன்னாக்கா அந்த மரங்கிறப்ப இந்த உயிரோட்டமா இருக்கும், அதுக்கு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து இந்த வருஷம் வித்தியாசமான கலர்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. ஆமாங்க. இதுவும் 7 அடி தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 அடியில இருந்து 7 அடி வரைக்கும் இந்த குடோன்ல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பாத்தீங்கன்னாக்கா 8 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் இருக்கு. ஆமாங்க. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது இன்னும் அதோட சின்னதெல்லாம் பார்க்கலாம், பெருசு பார்க்கலாம், எல்லாமே கலந்துருக்கு. இங்க மக்களை வந்து நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த சைஸ்ல இருக்கு, அந்த மாடல் இருக்கு. நீங்க பார்க்காத மாடல்லாம் கூட நம்ம சிற்பக்கடல எப்பயுமே புதுமையான மாடல்லாம் அருமையை பண்ணிட்டு இருக்கு. நீங்க நேர்ல வந்து பாருங்க. ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு திரும்ப வரும்னு தோணணும். நீங்க சிலை எடுக்கிறது 2ஆம் பட்சம். நீங்க ஃபேமிலியோட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விநாயகரை தரிசனம் பார்க்குற ஒரு வாய்ப்பு நம்ம சிற்பக்கடல கிடைக்கும். அதனால அவசியம் வாங்க. இவரோட சேனலை நீங்க பார்த்துட்டு நீங்க நேரடியா வந்து இந்த சேனலை பார்த்தேன்னு சொல்லும் போது உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து சிலை புக் பண்ணிட்டு டெலிவரி எடுக்கும் பொழுது உங்களுக்காக மரக்கன்று கொடுக்குறோம். இவரோட சேனல் வந்து ரொம்ப விசேஷமான எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு டெவலப்பான சேனலா இருக்கு. இந்த சேனலை நாங்க பார்த்தங்க அப்படின்னு சொல்லி தம்பியோட பேரோட நீங்க சொல்லும் போது உங்க பில்லுலயே நாங்க என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம். நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு மரக்கன்று
யூடியூப் சேனலை பார்த்தங்கிற ஒரு அந்த ஒரு வாய்ப்புக்காகவே சிற்பக்கலையில் உங்களுக்கு மரக்கன்று இந்த வருஷம் இலவசமா கொடுக்குது. இவர் பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து 3 முக விநாயகர். அந்த 3 முகம் கீழே சிம்மத்தோட உட்காந்துருக்காரு. ஒரு 3 முகங்கிறது வந்து என்னன்னாக்கா 3 காலத்தையும் குறிக்கிறது. அதனால வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எத்தனையும் வந்து போகக்கூடிய வல்லமையான கடம்பரியா இவர் இருக்கிறாருக்கு. ஆமாங்க. அன்பா இவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வித்தியாசமா பண்ணிருக்கிறோம். இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க்குங்க, எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோனுங்க. ஆமா, பாம்பே ஸ்டைல்ல பண்றதுதான். பாம்பேல இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்க பிரத்யேகமா பண்ணிருக்கிறோம். இவர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டோன்லயே வந்து அந்த லட்சணம் இன்னும் மேலும் மெருகேறி இருக்கும். ஒரிஜினலா மத்த இடத்துல எப்படி காட்டுறாங்களோ அதை வந்து போட்டோஸா கொடுக்காம நம்ம எல்லாமே ஸ்டோன் எல்லாமே ஒரிஜினலா இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். ஆமாங்க, இது எல்லாமே இதோட லட்சணம் நல்லா இருக்கும். இது வந்து இந்த வருஷம் மாடலுக்காக கொடுத்துருக்கிறோம். இது 7 அடி தான். ஆமா, 7 அடி தான். அந்த ஸ்டோன் வந்து நீங்க உங்க சிலைக்கு வேணும்னு கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்க தயாரா இருக்கோம். ஆமா, இந்த சிலையோட விலை பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோனோட சேர்த்து வந்து உங்களுக்கு 13,000 வருதுங்க. ஆமாங்க, ஆமா எக்ஸ்ட்ரா வருது. ஸ்டோன் இல்லைன்னா உங்களுக்கு சிலையோட ரேட்டு தாங்க. ஸ்டோனுக்கு தனி ரேட்டு. இங்க எத்தனை அடி சிலைங்கண்ணா இருக்கு? இங்க ஒரு 100 சிலைக்கு மேல இருக்கு. இது என்னங்கறத பத்தி சொல்லுங்க நண்பா. இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 அடியில இருந்து 6 அடி வரைக்கும் இதுல இருக்கு. இதுல வந்து எல்லா மாடலுமே நம்மளுக்கு இருக்கு. இந்த மாடல் வந்து என்னன்னா ஒவ்வொரு கலரும் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாம்பிள் கலரே இதுலதான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதை பார்த்துதான் பெரிய சிலைக்கே வந்து அவங்க பண்றாங்க. ஆமாங்க, அதனால வந்து மேக்சிமம் சின்ன சின்ன சிலைங்களுக்கே வந்து மாடல் சாம்பிள் கலரே இதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க சின்ன சிலைக்கு எல்லாருக்குமே பெயிண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே சின்னதெல்லாம் முடிஞ்சதுங்க. பெருசெல்லாம் வந்து நீங்க கேட்கற கலர் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துலாம். அதுக்காக தான் இது சாம்பிளா பண்ணிருக்கோம். இங்க இருக்கிறது வந்து 4 அடியாண்ணா? இது 4 அடியில இருந்து 6 அடி வரைக்கும் இதுல இருக்கு. 4 அடி சிலையோட விலை என்னன்னா வருது? 4 அடி சிலை 3,500 ரூபாய். ஆமா. இவர் பாத்தீங்கன்னாக்கா ஆதிசேஷனோட இருக்கிறாரு. ஒரே முகம் அப்படி அழகா இருக்கும். இவரும் நல்ல மங்களகரமா இருப்பாரு. ஆமாங்க, இவர் பாத்தீங்கன்னாக்கா யானை மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இவர் வந்து கஜேந்திர கணபதினு இவரோட பேரு. இது ரெகுலரா வந்து இந்த விநாயகர் பாம்பு ஆர்ச் இல்லாம இருக்கும். மக்கள் கேக்குறதெல்லாம் இந்த வருஷம் வந்து வெரைட்டியா. ஆமா, சின்ன சிலைக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ச் வச்சு பாம்போட இந்த வருஷம் டிஃபரெண்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு 6 அடி வருதுங்க. 6 அடி வருது. ஆமாங்க, ஆமாங்க. இதோட விலை வந்து 7,500 ரூபா. ஆமாங்க. இவர் பாத்தீங்கன்னாக்கா மகாராஜ் கணபதி. இவர் வந்து நம்மளுக்கு 11 அடி வருவாரு. இவரோட ரேட்டு பாத்தீங்கன்னா 19,000 ரூபா வரும். இப்ப வந்து பினிஷிங் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஒட்டி அந்த பினிஷிங் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஆமா, பினிஷிங் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு காயம் போட்டு நைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் போகும். ஆமாங்க. இவர் வந்து என்னன்னாக்கா ரொம்ப விசேஷமானவர். அதான் முன்ன சொன்ன இல்லைங்களா, கல்யாண கணபதி. ஆமா, கல்யாணம் ஆகாத பசங்களை மொட்டை பசங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் மொட்டையா இருக்கிறாருன்னு நினைக்க வேணா, இவருக்கு வந்து கல்யாண கணபதினு பேரு. இவருக்கு ரொம்ப விசேஷம் என்னன்னாக்கா முகம் முழுக்க அப்படியே யானையோட முழு உருவம் அப்படியே இருக்கும். உடம்பு மட்டும் ஒரு உருவத்துல இருக்கும். ஆனா இந்த விநாயகரை வச்சு நம்ம இடத்துல வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்க ஊர்ல வந்து கல்யாணம் ஆகாத பசங்க பொண்ணுங்க அதிகமா இருந்தாங்கன்னா இந்த விநாயகரை எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா இந்த விநாயகர் நீங்க எடுக்க வேணாம்னு நம்ம சொல்லுவோம். ஆமா, எதனாலனாக்கா உங்க ஊர்ல அதிகப்படியான கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்க நீங்க நிறைய வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க. இந்த விநாயகர் எடுத்துக்கொண்டு போய் வச்சவங்க வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க நினைச்சோம் நான் ஒரு 2 பேர் 3 பேருக்கு தான் கல்யாணம் நினைச்சேன். எங்க ஊர்ல 15 கல்யாணம் 20 கல்யாணம் ஆயிருக்குன்னா ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பேரு வந்து கல்யாண விநாயகர். இவருக்கு எந்த அலங்காரமும் இருக்காதுங்க, மேல கிரீடம் எதுவுமே இருக்காது. இவர் ரொம்ப விசேஷமான விநாயகர். இதை கூட வந்து நான் உங்களுக்கு இந்த கஸ்டமர்லாம் வருஷம் என்ன வந்து இந்த எங்க ஊர்ல இவ்வளவு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் கூட நம்ம சிற்பக்கல் சேனல்ல கூட போட்டுக்கிறோம். அதை கூட நீங்க அவங்களோட நேரடி பேட்டி கூட பார்க்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 அடி வருதுங்க. இதோட ரேட் வந்து 13,500 ரூபாங்க. ஆமாங்க. இவர் பாத்தீங்கன்னாக்கா சிவகடாட்சியம் சேர்த்து இருக்கிறவரு. அது எப்படின்னாக்கா விநாயகரோட திருமுடியிலையும் சிவனோட முடி இருக்கும். சைட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சிவன் கூடவே இருப்பாரு. ஆமாங்க. இதுல நந்தி, ரிஷிபவாகனம், மூஞ்சூர் இந்த மாதிரி நிறைய மாடல் வருது. இது சிவனுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது. இவர் பாத்தீங்கன்னாக்கா 13 அடி வருதுங்க. விலை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 22,000 ரூபா வருங்க. ஓகே. இவர் பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் நம்ம விநாயகரையே பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நரசிம்மர் வந்து விநாயகரையும் முருகரையும், அதாவது வந்து அண்ணனின் தம்பி வந்து அவங்களுடைய மாமா நரசிம்மர் பெருமாள் வந்து அவருடைய தோல்ல வந்து விநாயகரையும் முருகரையும் எடுத்து குழந்தையா இருக்கும்போது எடுத்துக்கொண்டு போய் ஜாலியா கொண்டு போறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு சந்தோஷமான நேரத்தை வந்து அதை ஒரு உருவமா மாத்தி அது விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான சிலைகளா மாத்தி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 8 அடி வருதுங்க. ஆமாங்க. இதோட விலையில வந்துட்டு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இது வந்து ஒரு 22,000 வருது மாடலை பொறுத்து. இவரு பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி அவங்களுடைய அப்பாவோட சுயம்பு உருவம் சிவலிங்கம்னு சொல்லுவாங்க.
அந்த சிவலிங்கத்தோட சேர்த்து இருக்கிறாரு. அவரோட வாகனமான நந்திகேஸ்வரரும் இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து யானையோட உருவமும் இருக்குது. இவர் வந்து அந்த குழந்தை வடிவத்திலேயே இருப்பாரு. ஆமாங்க, காலம் அடிச்சு அந்த பவ்யமா இருப்பாரு. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 அடி வருதுங்க. ஆமாங்க. கண்ணா இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான விநாயகர். இது எப்படின்னாக்கா அவரோட உருவமும் யானையோட உருவம், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பீடமும் யானையோட பீடம். யானை வந்து நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். அதோட தூக்கிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தோரணையில இருக்கும். இது வந்து ரொம்ப அழகாவும் லட்சணமாவும் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்ப ஃபைனல் வேலைக்கு வந்திருக்கு. பெயிண்டிங் வந்து இப்ப பண்ண போறோம். இதெல்லாம் பெயிண்டிங் அடிச்சோம்னா இதோட அழகு சூப்பரா இருக்குங்க. இது வந்து 11 அடி வருதுங்க. ஏன்னா இவரு பாத்தீங்கன்னாக்கா மல்யுத்த விநாயகர்னு சொல்றது. ஆமாங்க. இவர் என்னன்னா அந்த 6 பேக்ல வச்சிருப்பாரு, கெதாயில வச்சிருப்பாரு. அந்த புஜம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோட லட்சணம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அந்த நேச்சுரலா அந்த புஜத்தோட இருப்பாரு. ஆமா, 6 பேக்கோட இருக்கும். இவர் வந்து மல்யுத்த விநாயகர்னு சொல்றது. நல்ல ஒரு சிம்மம் வந்து இந்த சிற்பக்கட்டுன்னு சொல்லுவாங்க. கோவில் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி சிற்பக்கட்டு உருவத்துல இது பண்ணிருக்கு. இதோட ஹைட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 13 அடி வருது. ஆனா இவர் வந்து கொஞ்சம் வடநாட்டுக்கு சேர்ந்தவரா இருக்கிறாரு. எப்படின்னாக்கா நம்ம பக்கம் விநாயகர் கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவோம். ஆனா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி சித்தி புத்தின்னு சொல்லி 2 சம்சாரம் இருக்கு சாஸ்திர ரீதியாவே. அதனால இதுல வந்து என்ன அவங்களுடைய முதல் மணி வேற சித்திங்கிற அந்த மோசமா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல இதை பண்ணிருக்கு. இது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு நந்தவனத்துல இருக்க மாதிரி இருக்கும். இதுல பாருங்க கிளி இருக்கு, மரம் இருக்கு. ஆமாங்க. அந்த மாதிரி வந்து 2 பேரும் தனிமை. அந்த பக்கம் மயில் இருக்கு, மான் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப விசேஷமா இருக்கு. இதெல்லாம் கலர் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, இதோட லட்சணம் வேற லெவல்ல இருக்கு. ஒரு இயற்கை சூழல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஹைட் பாத்தீங்கன்னாக்கா 9 அடிங்க. ஆமாங்க. இது வந்து 18,300 வருங்க. ஓகே. இவரு பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய சிவன் பார்வதி தாயாரும் தந்தையாரும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு பத்தும பேரத்துல இருக்கிறாரு. இவர் வந்து தாய் தந்தை கணபதினு இவரோட பேரு. மேல பின்னாடி சிறிசக்கத்தோட இருப்பாரு. நல்ல படர்ந்த முகமா இருக்கும். சிவனோட முகம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே பெருசாவும் லட்சணமாவும் இருக்கும். அந்த மாதிரி பார்வதியும் அந்த மாதிரி தாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்க வந்து ஃபேமிலியா வந்து இவங்க இருக்கிற மாதிரி பண்ணிருக்கு. இதோட ஹைட் பாத்தீங்கன்னாக்கா 14 அடிங்க. நம்ம இப்ப கீழ்கோடு வந்திருக்கோம். இங்க எத்தனை அடி வரைக்கும் சிலைங்க இருக்கு? இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 அடியில இருந்து 15 அடி வரைக்குமே இருக்கு. இது எல்லாமே மாடல்ல வந்து வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு சிலைகளும் வந்து அந்த ஃபிட்டிங் பண்ணி பினிஷிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதுவும் வந்து ஒரு விஷுவல் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல வந்து மக்கள் கேட்கற சைஸுக்கு கேட்கற ஹைட்ல எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாங்க. இதோட உயரமும் பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறையை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் சொல்ற உயரத்திலேயே இங்க இருக்கிற விநாயகர் எல்லாம் இருக்கு. ஆமாங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதுலயும் வந்து 10 to 15 அடி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒட்டாம இருக்கு. கை கால்லாம் ஒட்டாம வேலை நடந்துட்டு இருக்கு. புது மாடல் எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தான். நம்ம வருஷம் புதுசா புது மாடல் லான்ச் பண்ணிட்டே இருப்போம் சிற்பக்கடல்ல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒட்டாம இருக்கு. ஒட்டி பினிஷிங் பண்ணி ஆடி 1க்கு நீங்க வரும்போது எல்லாமே கியூ போட்டு வச்சிருவோம். நீங்க வேணுங்கிற சிலையை புக் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ப்ளோர் வித் தரணி நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு சிற்பக்கடல்ல வந்து இந்த மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா அவங்களுக்காக வந்து 10% டிஸ்கவுண்ட், அது போக மரக்கன்று இலவசமா தரோம். ஆமாங்க. அது வந்து உங்க பில்லுல என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம். நீங்க சிலை எடுக்கும் போது உங்களுக்கு மரக்கன்று இலவசமா தரோம். இது வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு பண்ணி தரோம். ஓகே நண்பா.